இந்த மீன் குழம்புக்கு தோதா நான் செஞ்ச தேங்காய் பால் சாதத்தோட ரெசிபி கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. ரொம்ப ஈஸி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல கடைசி பால் வரைக்கும் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கோங்க. சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பேலீஃப், சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கூட சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சும்மா ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி, கை நிறைய ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பாலை அளந்து ஊற்றிக்கலாம். பாஸ்மதி இல்லை சீரக சம்பா அரிசியில் செய்றீங்கன்னா 1க்கு 1.5 கப், இல்லை நார்மல் சாப்பாடு அரிசியில் செய்றீங்கன்னா 1க்கு 2 கப் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிருங்க. அரிசி வந்து இந்த அளவுக்கு மாய்ஸ்ட் இருக்கும்போது கீழே பிளேட் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் தம்மில் போட்டிங்கன்னா நல்ல உதிரியாக கம்மன்னு ஒரு வாசத்தோட தேங்காய் பால் சாதம் தயார். மீன் குழம்போட சேர்த்து சாப்பிட அற்புதமா இருக்கும். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரோஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.